السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. نشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, இந்த புனிதமிகு ஜும்மாவிற்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளால் நம்மை அழைத்து வந்திருக்கிறான். வர வேண்டும் என்ற ஆசையையும் அல்லாஹு தஆலா கொடுத்து, வருவதற்குண்டான ஆற்றலையும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்து, அதற்குண்டான உடலுடைய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் கூப்பிட்டுதான். நாம வந்தோமா அல்லாஹ் கூட்டி வந்தானா? நிச்சயமா அல்லாஹ் தான் நம்மளை கூட்டிட்டு வந்தான். நாம் நிச்சயமாக நாம சுயமாக அளவு காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. பெரியார்களே, நண்பர்களே, பெரியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு நமக்கு வழங்கிய நேமத்துகளில் மாபெரும் நேமத் ஈமான். அல்லாஹ் நம்மை மூமின்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த நேமத்துகள் பெரிய நேமத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான். பெருமானார் நமக்கு நபி என்பது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தார் என்பது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிறோம், கூட்ட நெரிசலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் வந்தார், அப்ப எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது உங்க மூமினான தோழர்கள் வந்தால் அவர்களுக்காக நீங்க ஒதுங்கி இடம் கொடுங்கள். சில நேரங்களில் கூட்டம் ரொம்ப, அதாவது 20 பேர் உட்காரக்கூடிய இடத்துல 25 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அசையக்கூடிய இடம் இருக்காது. அப்ப யாராவது மூமின்கள் அந்த வழியா வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சமா நவுருவாங்க. அப்படின்னு நல்லாவே தெரியும், இனிமேல் அவர் உள்ள வர முடியாது, இடம் இல்லைன்னு, அவருக்கு இடம் இல்லைன்னு தெரியுது. இருந்தாலும் பெருமா கொஞ்சம் நவுருவாங்க. அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப அந்த வந்த மூமின்க்கு நம்ம அசையாம உட்கார்ந்துருக்கோம்னு இருக்கக்கூடாது இல்லையா? அவரை கண்ணியப்படுத்தினோம், நாம அவர் வந்தவரை மதித்தோம், அவரையும் நாம அவரை மனசுல வச்சோம். அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, நம்ம கவனிக்கிறேன் இருக்கக்கூடாது. அவரையும் நாங்கள் கருதினோம், எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் ஒதுங்கினோம் என்று காட்டுவதற்காக வேண்டி, உட்கார இடம் இல்லாத நம்ம அவரை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்சமாவது அசைய வேண்டும் என்று பெருமானார் காட்டிக் கொடுத்தார். அன்பர்களே, பெரியார்களே, அணு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்திருக்கிறார். பெருமானாருடைய அகலாக்கள் எடுத்து படித்து பார்த்தால் நாம் நம்முடைய அகலாக்களை எவ்வாறு சீர்திருத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நேற்று ஹதீஸ்ல ஓதிக்கிட்டு இருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃப்ல ஓதிட்டு இருந்தோம். பெருமானாருடைய ஷமாயில், அவங்களுடைய அகலாக்கள் எப்படி இருந்துச்சு. அதுல அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி, கதிம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்களாக சேவை செய்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுதுல எல்லாரும் தங்களால் முடிந்த அளவு காணிக்கைகளை கொண்டு போய் பெருமானாருக்கு வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, ஏதாவது நம்ம சந்தோஷப்படுத்துவோம், எல்லாம் காணிக்கையை வச்சாங்க. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அருமை தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, மகனை கூட்டிட்டு போனாங்க. 8 வயசு பாலகரப்ப
அப்ப அனசுல இருக்கிற வயசு என்னங்க, வெறும் 8 வயசு. கூட்டிட்டு போய் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் எல்லாரும் ஏதோ காணிக்கை கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியல, என்னால முடிஞ்சது இந்த சிறுவர் தான் என்று சிறுவருடைய மகனார் இருக்கிறார், இவரும் உங்களுடைய வீட்டு வேலைகளுக்கு வச்சுக்கங்க. 8 வயசு. பெருமானார் தங்கள் மகனாக அவர் ஏற்றுக்கொண்டார். தங்கள் சொந்த மகன் மாதிரி வச்சு வளர்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 8 வயதிலிருந்து பெருமானார் மதீனாவில் இருந்து தங்கள் இறுதி காலம் 10 வருடங்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரியும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயசு என்னங்க, 18 வயசு. அப்ப நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருட காலங்கள் பெருமானாருடனே நான் சேவை செய்தேன். ஒமா காலலி உஃபின், ஒரே ஒரு நேரம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சீ என்று கூட சொன்னதில்லை. அல்லாஹ் அக்பர். 10 வருஷ காலம் நான் அவங்க சேவை செஞ்சிருக்கிறேன். ஒரு நேரம் கூட என்னை பார்த்து பெருமானார் மனசு வருத்தப்பட்டு ஏன் அப்படி செஞ்ச என்று கேட்டதில்லை. ஒமா காலலி, என்னிடத்தில் பெருமானார் சொன்னதில்லை லிமா சனஅத, ஏன்பா இந்த காரியம் இப்படி செய்தாய் என்று பெருமானார் என்னிடம் கேட்டதில்லை. ஒமா காலலி அலா சனஅத, ஏன் இப்படி செய்திருக்க வேண்டாமா, இது ஏன் இப்படி செய்தாய், இதை இப்படி செய்திருக்க வேண்டாமா என்று பெருமானார் சொன்னதே இல்லைட்டாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இடத்துல நம்ம வீட்டுல நம்ம வேலைக்காரங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்றோம். மனைவி, நம்முடைய மனைவி இருக்கிறாங்களே, நம்முடைய மனைவி நம்முடைய வேலைக்காரி அல்ல. அவர்களுக்கு நம்ம மேல செய்ய வேண்டிய கடமை இருப்பது போன்று நாம அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. லைஃப் பார்ட்னர், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா அவர்கள் நம்ம வீட்டு வேலைக்காரி ஆக்குறது மட்டும் இல்லாம பெரியார்களே, அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு செய்யாத கோவப்படுறது. மார்க்க சட்டப்படி மனைவி கணவனுக்கு சமைத்து கொடுக்க வேண்டிய கடமை இல்லை. நீ வேலைக்காரி வச்சு சமைச்சு உனக்கும் பொண்டாட்டிக்கு நீ சமைச்சும் பொண்டாட்டி கொடுக்கணும், இதுதான் மார்க்க சட்டம். அப்ப அன்பர்களே, நம்ம மனைவி நம்ம வேலைக்காரி இல்ல, நம்ம தாய் தாப்ப நம்ம வேலைக்காரர்கள் இல்ல. உங்க தாய் உனக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்க அக்கா உனக்கு சமைச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல, உன் தங்கச்சி உனக்கு சமைச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் இந்த வேலைக்காரிகளா துணி துவைப்பு வரைக்கும் எல்லா வேலைக்கும் அவங்க செய்ய வச்சு நண்பர்களே, ஏதாவது ஒரு சாப்பாட்டுலயோ சால்னாவிலயோ உப்பு கம்மியா போட்டு ஏதாவது ஒரு குறை செஞ்சிருந்தாங்கன்னா அவளை வேலைக்காரியோட மோசமா திட்டி இன்னொரு சோழ வச்சிருக்கிற சில பேர் சட்டத்துக்கு வீசுறது. அன்பர் யோசித்து பாருங்கள், நாம் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ரசூலுல்லாஹி உம்மத்துன்னு சொல்லிக்கிறோமே, பெருமானுடைய அக்லாக்கள் எங்க, நம்ம அக்லாக்கள் எங்க? எதுக்காக வேண்டி அல்லாஹ் பெருமானுடைய அக்லாக்கள் பெருமான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி நம்ம சொல்லி காட்டுறான்? ஏன் பெருமானை பத்தி ஹதீஸ்கள் எழுதப்படுது? இந்த அக்லாக்களை உங்களுடைய காரணம், உங்களுடைய அக்லாக்களா நீங்க ஆக்கிக் கொள்ளும். நம்ம கலைகளை வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது குறை செஞ்சுட்டாங்க, என்ன உங்களுக்கு வருது? நீ என்ன செஞ்ச அவனுக்கு? நீ ஒரு 100 ரூபாய் காசு கொடுத்த ஒரு நாளைக்கு, ஒரு மாசம் 2000 3000 காசு கொடுத்து அதுக்காக வேண்டி உன்னை அடிமையா எடுக்கணும் நீ பாக்குற. அல்லாஹ் அக்பர். முதல்ல அல்லாஹ்வுடைய அடிமை, அடுத்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து அவர்கள், அதற்கு பின்னாடிதான் உன்னுடைய கடை வேலைக்காரனா இருக்கிறான். அன்பர்களே, ஆனால் நாம் இன்று அன்பர்களே, நம்முடைய மனைவியா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை முதல்ல மறந்துடுறோம். நாம் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய அடிமை. அவர்கள் நமக்கு வேலை செய்வதை விட, அவரை நாம் மற்ற வேலை ஈடுபடுத்தி விட அல்லாஹ்வுடைய அடிமைக்குரிய வேலையை ஒழுங்கா செஞ்சாங்களா நாம் பாக்குறது இல்லை. பெரியார்களே, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றான், நீ பாடம் படிச்சியான்னு கேட்கிறோம், என்ன நீ ஸ்கூல் போனியான்னு கேட்கிறோம், டியூஷன் போனியான்னு கேட்கிறோம், நீ சும்மா தொழுவு போனியா, நீ இன்னைக்கு நீ ஜோர் தொழு போனியா, இன்னைக்கு அசர்றி தொழுதியா கேட்கறதே இல்ல. அவன் சும்மா தொழுவாம குட்டிச்சோட போனாலும் டிகிரி வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறோம். பெரியார்களே, எத்தனை பேர் பாருங்க, எத்தனையோ மஸ்ஜிதுகளை போய் பார்த்தா ஒரு காலத்துல ஸ்கூல்ல சும்மா நேரத்துல பார்த்தா பாதி பேர் பிள்ளைகள் இருப்பாங்க, ஸ்கூல் யூனிஃபார்மோட பிள்ளைங்க உட்கார்ந்து இருப்பாங்க, பாத்துருக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப சும்மா தொழுவு கூட இந்த பள்ளிக்கூடத்தை அனுமதிப்பதில்லை. சும்மா தொழுதா சும்மா குட்டிச்சோடா போனாலும் போட்டோம், நீ படிச்சு பாத்தாங்கன்னு சும்மா மஸ்ஜிதுக்கு அமிச்சிட்டேன், அவன் ஸ்கூலுக்கு அமிச்சிட்டேன்னு சொல்றான். அப்ப அன்பர்களே, என்ன நமக்கு ஜும்மா தொழுகை தொடர்ந்து விடக்கூடிய ஒரு முனாஃபிக்குடைய ஹதீஸ்ல வருகிறது. அப்ப ஜும்மா எவ்வளவு முக்கியமான ஒரு பரலா இருக்குது. அந்த பரல் தொழுகை அவர் குட்டிச்சவனா ஆக்கலாலும் சரிதான், அந்த காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்க வேணும், அதுதான் இலாஹ்வோட காமிச்சு கொடுக்கணும். பெரியார்கள், அதுதான் அவனை வாழ வைக்கக்கூடிய என்று காமிச்சு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய முசீபத்தை இன்னைக்கு முஸ்லிம்கள் காட்டிக் கொண்டார்கள். என்னதான் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லிக் கொள்கிறோம். பெரியார்கள், அந்த பெருமானார் சொல்லி காமிச்சாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருட காலங்கள் சேவை செய்தேன், ஒரு நாளும் என்னை பார்த்து இந்த காரியத்தை ஏன் இப்படி செய்தாய், இதை ஏன் செய்யவில்லை என்று பெருமானார் கேட்டதே இல்லை. என்னுடைய கையினால் ஏதாவது ஒரு பொருளை நான் ஹலாக்காக்கி விட்டால், அழித்து விட்டால், ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படுத்தி விட்டால், அவர் குடும்பத்தார்கள், பெருமானுடைய குடும்பத்தார்கள், மனைவி மக்கள், இன்னும் இந்த பையன் செஞ்சுட்டாரு, அதை உடைச்சிட்டார் என்று எதையாவது அவர்கள் பெருமானுடைய குறைபட்டுக் கொண்டால் பெருமானார் செல்லும் புன்முருள் பூத்தவர்களாக சொல்லுவார்கள், மா புதிய காண எது அல்லாஹ்வுடைய தக்தீர்ல இருந்ததோ அதுதான் அப்ப நடந்திருக்குது, வருத்தப்பட ஒண்ணும் இல்லையே என்று அன்பாவே பெருமானார் சொல்லிவிடுவார்கள். அதற்கு கூட பெருமானார் செல்லும் கோபித்தது இல்லை என்றார் சொன்னார். அது கூட மேல பெருமானார் வருத்தப்பட்டதே இல்லை. அல்லாஹ் அக்பர். எது தகுதியில் இருக்கோ அதுதான் நடக்கும். அந்த வஸ்து, அந்த கண்ணாடியோ, அந்த ஒரு முட்டை வாங்கிட்டு சொன்னாங்க, அந்த முட்டையோ ஏதோ ஒரு வஸ்து உடைஞ்சு போச்சு,
என்ன சத்தம் போடுறோம், நமக்கு என்ன வயிற்றுச்சல் வரும். ஒரு வேலைக்கார ஒரு வஸ்துவை குடிச்சதாக்கிட்டா, அது ஒரு மனைவி மக்கள் ஏதாவது ஒரு வஸ்துவை வீணாக்கிட்டா என்ன நமக்கு கோவம் வரும். பெருமானார் சொன்னாங்க, எது அல்லாஹ் தகுதியில் இருந்துச்சோ அதாமா நடக்கும், அதுக்காக நீங்க மேல வருத்தப்படாதீங்க என்றுதான் பெருமானார் சொல்லுவார்கள். கடிந்து கொண்டதே இல்லை பெருமானார், சீ என்று கூட எனக்கு முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை என்றார். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க அன்பர்களே, நாம அந்த வஸ்துவை வேலைக்காரர் கொண்டு வந்தார், அவர் கை தவறி கீழே உடைஞ்சிருக்கு. வேணும்னு உடைக்கல, இல்ல கை தவறி கீழே உடைஞ்சிருக்கு. நீ வாங்கி அந்த வஸ்துவை வைத்து விட்டால் அது தகுதியில உடைந்துதான் ஆக வேண்டும் என்று இருந்தால் கட்டாயமாக உன் கைப்பட்டோ உன் கால்பட்டோ உடைஞ்சுதான் ஆகும். அது தகுதியில உடைஞ்சு ஆகும் முடிவு பண்ணியாச்சு இல்லைங்களா? அது முழு தகுதியில் நடந்ததே உள்ள நடந்தானே தீரும். அல்லாஹ்வுடைய விதி இல்லாத இன்னைக்கு உடையணும். இந்த டைம் ஒன்னொன்னுக்கும் ஒரு மௌத்து இருக்கு நண்பர்களே. எப்படி நமக்கு ஒரு மௌத்து இருக்கோ, இன்னைக்கு பிறந்த ஒருவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு சாவான். என்ன வயசு, வருஷம், எத்தனாவது வருஷம், எத்தனாவது மாசம், என்ன தேதி, என்ன மணி, என்ன நிமிஷம், எத்தனாவது வினாடி எல்லாம் பிக்சர் பண்ணிருக்கு. அடுத்த மாசமா, அதுக்கு அடுத்த மாசமா, அடுத்த வருஷமா நமக்கு தெரியாது. டைம், மணி, அந்த நிமிஷம், அந்த வினாடி வரைக்கும் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கும் அந்த காலங்கள் நேரங்களை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவரு என்னைக்கு இவருக்கு நிக்காக ஆகும், இவருக்கு என்னைக்கு வேலை கிடைக்கும், இவர் என்னைக்கு மௌத்து வரும், இவர் என்னைக்கு புள்ள வைப்பாரு, எல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தஃசீர்ல அல்லாஹ் தஆலா உம்முல் கிதாப்ல அல்லாஹ் பிக்ஸ் பண்ணிட்டான். அதற்காக வேண்டி வீணா நம்ம கவலைப்படுறது இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக வேண்டி கஷ்டப்படுறது இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக சஞ்சலப்படுறதுக்கு பாத்தீங்களா, அது சூபியாக்கள் வீணுட்டாங்க, வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக கவலைப்பட்டோ சிலரை கடிந்து கொண்டோ அவன் இல்லைங்க வந்திருக்குங்க, அந்த வேலை கிடைச்சிருக்கு, இவன் தான் குறுக்காக சதி மோசம் பண்ணி கெடுத்துட்டாங்க. அது எப்படி கிடைக்கும், அது எப்படி உனக்கு இல்லாத ஒண்ணு கிடைக்கும். அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், மாயவரத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன். பஸ்ஸுக்கு நின்று இருந்தோம், பஸ்ஸுக்கு வந்துட்டே இருக்கோம், அந்த பஸ் போகுது, அவசரமா போறோம், அதுக்கு கிளம்பிட்டான், ஆளை ஏற்றினே வெட்டி கிளம்பிடுச்சு. இப்ப வருத்தப்பட்ட கூட வந்த நபர், அந்த வண்டி போயிருச்சு, இன்னும் அரை மணி நேரம் நிற்க வேண்டும். நாம் அரை நிமிடம் முன்னால் வந்திருந்தால், ஒரு நிமிடம் முன்னால் வந்திருந்தால் அந்த பஸ்ஸை பிடித்திருக்கலாமே என்று சொன்னார். நான் சொன்னேன், நிச்சயமா நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நாளைக்கு முன்னாடியே உட்கார்ந்து இந்த டென்ட் போட்டு நீங்க அந்த பஸ்ஸை பிடிக்க காத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த பஸ்ல ஏற மாட்டேன்னு நீங்க வச்சிருந்தா நிச்சயமா அல்ல ஏற்ற மாட்டோம். அந்த பஸ்ல உங்களுக்கு நிக்காம போயிருப்பான், என்ன செய்வ நீ, எங்க முட்டுவ நீ, அல்ல நீ எந்த பஸ்ல போவ, அந்த எந்த பஸ்ல போவ, நீ எந்த சீட்ல உட்காருவ, உன் பக்கத்துல யார் உட்காருவா, இந்த பக்கத்துல யார் உட்காருவா, அந்த பஸ் எத்தனை வினாடியில போய் சேரும், எத்தனை நிமிஷத்துல போய் அந்த ஊர்ல இறங்கும், மாயவரத்துக்கு எத்தனை மணிக்கு போகும், எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. இப்படி இருக்கு, நீ நினைக்கிற ஒரு நிமிஷம் அந்த பஸ்ஸை பிடிக்கலாம், ஒரு காலம் பிடிக்க முடியாதுன்னு சொன்னார். வந்துச்சு தக்தீர். இது பேர் தக்தீர் மீது ஈமான் கொண்டவர்கள் நாம். அல் கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. கைர் நடந்தாலும் ஷர் நடந்தாலும், உன் வாழ்க்கை நல்லது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் தீமை நடந்தாலும் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் புறத்தில் நடக்குது. ஈமான் கொண்ட நாம் நடந்து போன ஒன்று வஸ்துக்காக நண்பர்களே, கழிந்து போன ஒன்று வஸ்துக்காக வேண்டி மனதில் அணுவலும் சஞ்சலப்பட்டாலும் அந்த ஈமான்ல மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். எம்மோடு ட்ரெயின் போயிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். என் தக்கத்தில் என்ன இருக்கோ அதை அல்லாஹ் கொண்டு வருவான். அதுதான் கைரா இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும், அது அல்ல போது சந்தோஷமா போட்டோம் என்பதற்காக வேண்டி இல்லாமல் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணோம், கிடைக்கல, வருத்தையே வரணும். அல்ல எனக்கு நீ எந்த வேலை வச்சிருக்கானோ, எனக்கு நீ தகுதியில் எது வச்சிருக்கானோ அது நிச்சயமா நடந்தா தீரும். ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாங்க, ஒரு இடத்துல மாப்பிளை பார்த்தாங்க, தவறி போயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்ஹம்துலில்லாஹ் இதான் ஒரு மூமினுடைய அர்த்தமா இருக்கு நண்பர்களே. காரணம் என்ன, நாமெல்லாம் யார், ஈமான் கொண்டவர்கள். எதன் மீது ஈமான் கொண்டவர்கள், ஆமன்து பில்லாஹி அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்கள், மலாயிகத்திஹி அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் மீது ஈமான் கொண்டவர்கள், வ குதுபிஹி அல்லாஹ்வுடைய வேதங்கள் மீது ஈமான் கொண்டவர்கள், வ ருசுலிஹி அல்லாஹ் ரசூல்மார்கள் மீது ஈமான் கொண்டவர்கள், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா நன் தக்தீர் விதியின் மீது ஈமான் கொண்டவர்கள். அந்த விதியில் நன்மை நடந்தாலும் அல்லாஹ்வின் பொறுத்து நடக்கிறது, அணு அளவு தீமை நடந்தாலும் அல்லாஹ்வின் பொறுத்து வருகிறது என்பதன் மீது ஈமான் கொண்டவர்கள் நாங்கள். والقدر خيره وشره من الله تعالى والبعث بعد الموت واليوم الاخر. ஆகிர கடைசி நாள் என்ற கியாமத் நாள், உலகம் அழிவு நாள் மீது ஈமான் கொண்டவர்கள். والبعث بعد الموت, மௌத்துக்கு பின்பு மீண்டும் நம்மை அல்லாஹ் எழுப்பத்தானே போகிறான் என்பதன் மீது நாங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்றீர்களே. விளங்குங்களா? அப்ப இந்த ஈமான் கொண்ட மூமின்கள் எந்த வஸ்துவின் மீது சஞ்சலப்படக்கூடாது. ஒன்று தவறி போனதுக்காக வேண்டியோ, ஒன்று கிடைத்ததற்காக வேண்டியோ, ஒன்றை விட்டு ஒன்று மாற்றி நமக்கு நாம் நினைச்சது நடக்காம போனதுக்காக வேண்டியோ வருத்தப்படுவது மூமின்களுக்கு அழகல்ல. இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் முத்துப்பேட்டைக்கு பயானம் கூப்பிட்டு அங்க போயிருந்தோம். அங்க போய் பயானம் முடிச்சுட்டு வந்து நின்று இருக்கிறோம் பஸ்ஸுக்கு. இங்க இருந்து திரும்பி நம்ம ஊர் நாகப்பட்டினம் போகக்கூடிய வண்டிகள் வரல.
எல்லாம் பட்டுக்கோட்டை போற வண்டியா போகுது. கூட ரெண்டு நம்பர் சொன்னாரு, என்னங்க எப்பவுமே என் விதி இப்படிதான், நான் இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போற வண்டியா போறான், அந்த ஊருக்கு போற போயிருந்தா இந்த ஊருக்கு போற வண்டியா போறான், இப்படிதான் என் தகுதி இல்லை. நான் சொன்னேன் அப்படிமா அப்படி நினைக்காதீங்க நீங்க, அல்லாஹ்தால உங்க தகுதி இல்ல, நீங்க எந்த வண்டியில ஏறணும் முன்கூடி நிர்ணயிச்சுட்டான். 1000 வண்டி அந்த ஒரு வண்டி போனாலும் சரிதான், நீங்க கவலைப்பட தேவையில்லை. புரிஞ்சுங்களா? என் தகுதியில் ஏன் இப்படி இருக்கு என்று மாட்டி விளங்க தேவையில்லை. உங்க சோதனை செய்கிறான் அல்லாஹ்தாலா. என்ன சோதனை பண்றான்? நீ கொடுமை கொள்கிறாயா இல்ல அல்லாஹ் வருத்தம் கொள்கிறான் டெஸ்ட் பண்றான் அல்லாஹ்தாலா. அப்புறம் என்னங்க பண்ண, நான் இப்ப இந்த பக்கம் புரிஞ்சுங்களா, முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை போற வண்டியில் போய் நின்றால் இப்போதான் திருத்துறைப்பூர் போட்டு தான் வருதுங்கிறார் அவர். திருச்சிரப்புற போட்டிக்கு போய் அந்த வண்டிக்கு போய் நின்று எப்ப பார்த்தாலும் உனக்கு எல்லாம் அனுப்புறாம்பா. இது முன் சென்ற உங்கத்துல பழக்கம் இருந்துச்சு அல்லாஹ். எப்படி அது? அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று அலை உத்தரவு போட்டா ஒரு உம்மத்துக்கு பனி இஸ்ராயேல்கள்